ஹரியானா மாடல் அழகி ஷீதல் சௌத்ரி கொலை வழக்கில் அவரது காதலனே கழுத்தை அறுத்து கொலை செய்திருப்பது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. விபத்து நாடகமாடி தப்பிக்க முயன்ற காதலன் கிடுக்குப்பிடி விசாரணையில் சிக்கியது எப்படி? ஹரியானாவை சேர்ந்த 24 வயது மாடல் அழகி ஷீதல் சௌத்ரி. இவர் தன்னுடைய சகோதரியுடன் பானிபட் பகுதியில் வசித்து வந்தார். திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த ஷீதல் சிறு சிறு இசை ஆல்பங்களை தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஜூன் 14ஆம் தேதி படப்பிடிப்புக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். ஆனால் அதற்கு பிறகு அவர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் ஷீதலின் சகோதரி பானிபட் போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி சோனிபட்டின் கார்கோடா பகுதி அருகே இருக்கக்கூடிய கால்வாயில் இருந்து ஷீதலின் உடல் மீட்கப்பட்டது. அவருடைய உடல் மற்றும் கைகளில் பச்சை குத்தப்பட்டிருப்பதை வைத்து அவருடைய அடையாளம் உறுதி செய்யப்பட்டது. அவரது உடலின் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்தன. தொண்டையும் அறுக்கப்பட்டிருந்தது. போலீசார் ஷீதலின் சகோதரியிடம் விசாரித்த போது ஷீதலின் காதலன் சுனில் என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாக கூறியிருக்கிறார். போலீசார் சுனிலை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. ஷீதலுடன் நெருக்கமாக பழகி வந்த சுனில் தனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது என்பதை மறைத்திருக்கிறார். இந்த தகவல் தெரிந்து அதிர்ச்சியடைந்த ஷீதல் சுனிலுடன் சண்டையிட்டுள்ளார். சம்பவத்தன்று இவர்களுடைய சண்டை உச்சத்திற்கு செல்ல ஆத்திரம் தலைக்கேறிய சுனில் கத்தியால் ஷீதலை சரமாரியாக குத்தி காயப்படுத்தியதுடன் அவருடைய கழுத்தையும் அறுத்துள்ளார். பின் அவருடைய உடலை தன்னுடைய காரில் வைத்து டெல்லி பேரலல் கால்வாயில் தள்ளிவிட்டிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கால்வாயிலிருந்து அவருடைய காரும் மீட்கப்பட்டது. முதலில் அது ஒரு விபத்து என்று கூறி தப்பிக்க முயன்று இருக்கிறார். ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணைக்கு பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டார். மாடல் அழகி மரண வழக்கில் அவருடைய காதலன் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.